Hello everyone, நான் தினேஷ் குமார் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்க போறோம். கிளியரா? இப்போ ஒரு பாடி ஃபால் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என் கையில கூட இப்ப இந்த பால் டிராப் பண்ணிட்டேன் அப்படின்னா என் கையை விட்டு இந்த பால் வெளியே வர்றப்போ அதோட வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும். இன்சிய வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும். பட் அது ஃபால் ஆக ஆரம்பிச்ச உடனே எக்ஸாக்டா 1 செகண்டோட எண்ட்ல அந்த பாலோட வெலாசிட்டி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 9.81 மீட்டர் பை செகண்ட் வெலாசிட்டி அடைஞ்சிருக்கும். அடுத்த ஒரு 1 செகண்ட் நீங்க வெயிட் பண்ணி பாக்குறீங்கன்னா அதாவது டோட்டலா ஃபால் ஆக ஆரம்பிச்சு 2 செகண்டோட எண்ட்ல அந்த பாலோட வெலாசிட்டி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த 9.81 மாதிரி 2 டைம்ஸ் ஆயிரும். அதாவது 19 பாயிண்ட் சம்திங் 6 மீட்டர் பை செகண்ட் இந்த மாதிரி அடைஞ்சிருக்கும். அப்ப எவரி 1 செகண்ட் எலாப்ஸ் ஆக அந்த பாடியோட வெலாசிட்டி ஈக்குவல் மேனர்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி வெலாசிட்டி டைமை பொறுத்து மாறிட்டே இருக்குன்னா அந்த சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியை அந்த வெலாசிட்டியோட சேஞ்சிங் ரேட்டை நம்ம ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஓகே, as per the definition, acceleration is nothing but the time rate of change of velocity. It's called as acceleration. எவ்வளோ ஃபாஸ்டா எவ்வளோ குயிக்கா வெலாசிட்டி டைமை பொறுத்து மாறிட்டே இருக்கு அப்படின்ற அந்த சேஞ்சை டைமை பொறுத்து மெஷர் பண்றோம் இல்லையா? இதுதான் நம்ம ஆக்சலேஷன் சொல்லுவோம் ஜென்ரலா. அண்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஆவரேஜ் ஆக்சலேஷன் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலேஷன் ரெண்டுமே நம்ம டிஃபைன் பண்ணலாம். இது வந்து ஒரு பாடி மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த மூவ் ஆயிட்டு கூட பாடியோட வெலாசிட்டி டைம் கிராஃப் நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே தட் அந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டும் அந்த பாடியோட வெலாசிட்டிக்கும் அதோட டைமுக்கும் இடையில ஒரு கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கேன். அந்த கிராஃப் இந்த மாதிரி இருக்கு. அப்போ எக்ஸாக்டா டீன்ற மூமெண்ட்ல ஓகே அந்த பாடியோட வெலாசிட்டியை நீங்க வின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் டைம் எவால்வ் ஆகுது. அந்த பாடியோட வெலாசிட்டி டைமை பொறுத்து கூட்டிகிட்டே இருக்கு. டீயா இருந்த டைம் டி பிளஸ் டெல்டியா மாறிடுச்சு. இப்போ இந்த மூமெண்ட்ல பாடியோட வெலாசிட்டியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே தட் அந்த மூமெண்ட்ல இருக்கக்கூடிய வெலாசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வி பிளஸ் டெல்வின்னு வச்சுக்கலாம் அதை. ஓகே, இப்போ நம்ம இந்த ஒரு ஸ்மால் டைம் இன்டர்வல் எடுத்துக்கலாம். இந்த ஸ்மால் டைம் இன்டர்வல்ல வெலாசிட்டி என்ன ரேட்ல மாறிட்டு இருக்கு டைமை பொறுத்து அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். நம்ம ஆவரேஜ் ஆக்சலேஷன் சொல்லிட்டு அந்த ஒரு குவான்டிட்டி டிஃபைன் பண்ண போறோம். அந்த குவான்டிட்டி ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் ஆஃப் டைம்ல வெலாசிட்டி எந்த ரேட்ல டைமை பொறுத்து மாறிட்டு இருக்கு அப்படின்றத ஓவராலா குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அப்போ இங்க இந்த 2 டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைன் அந்த கர்வை 2 இடத்துல கட் பண்ணிட்டு போகும். ஒன்னு இங்க, இன்னொன்னு இங்க. அப்போ ஒரு கர்வை 2 இடத்துல கட் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சுன்னா அந்த லைன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கார்டுன்னு சொல்லுவோம். we have drawn the chord to the curve. ஓகே, விடி கிராஃப்க்கு ஒரு கார்டு வரையறீங்கன்னா அந்த கார்டோட ஸ்லோப்பை கெட் பண்ண பாருங்களேன். இன்னும் ஸ்லோப் அப்படின்றது ஸ்டீப்னஸ். ஒரு லைன் எந்த அளவுக்கு செங்குத்தா இருக்கு அப்படின்ற அந்த ஸ்டீப்னஸ் மெஷர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பாராமீட்டர் தான் ஸ்லோப்னு சொல்லுவோம். அப்போ ஒரு லைனோட ஸ்லோப் எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னா the slope of the line is equal to rise by range. இங்க ரைஸ்ன்றது அந்த லைன் எவ்வளோ ரைஸா இருக்கு ஃபார் தி கிவன் ரேஞ்ச். இது ரெண்டோட ரேஷியோ தான் ஸ்லோப்னு சொல்லுவோம். அப்ப இங்க எவ்வளவு ரைஸா இருக்குன்னு பாருங்க. இந்த ரைஸ் என்னது? v plus del v minus v. The difference is del v. இப்ப ரைஸ் வேல்யூ இஸ் del v. ரேஞ்ச் வேல்யூ பாருங்க. இங்க t இருந்த டைம் t plus del t மாறி இருக்கு. அப்ப ரேஞ்ச் வேல்யூ என்னது? t plus del t minus t. That difference is simply del t. So அப்ப del v by del t என்ன கிடைச்சிருச்சு நமக்கு? We got a slope of that line. So இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆவரேஜ் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு ஒரு டைரக்ஷன் உண்டு. சின்ஸ் வெலாசிட்டியே ஒரு வெக்டர் குவான்டிட்டி, வெலாசிட்டின்றது ஒரு வெக்டர் குவான்டிட்டினா அப்போ டெஃபினட்டாக வெலாசிட்டியோட சேஞ்சிங் ரேட் தான், டைம் சேஞ்சிங் ரேட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சலேஷன் சொல்லுவோம். அப்போ ஆக்சலேஷனுக்கும் டைம் உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு, ஆக்சலேஷனுக்கும் ஒரு டைரக்ஷன் உண்டு. அப்போ இங்க சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியோட டைரக்ஷன் என்னவோ அதே டைரக்ஷன்ல தான் ஆக்சலரேஷனும் பயனோட் பண்ணியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, அண்டர்ஸ்டூட் திஸ்? ஓகே, இப்போ நம்ம ஆவரேஜ் ஆக்சலேஷன்ல இந்த மாதிரி டிஃபைன் பண்றோம் இல்லையா? ரைட்? ஓகே, ஃபைன். இப்போ ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் ஆஃப் டைம்ல
எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்லாம் கிடையாது. ஓகே, எனக்கு ஒரு பர்டிகுலர் மூமெண்ட், இந்த டீன்ற மூமெண்ட்டில் அந்த பாடியோட ஆக்சலரேஷன், அந்த மூமெண்ட்டில் அந்த பாடியோட வெலாசிட்டி டைமை பொறுத்து என்ன மாதிரி ஒரு ரேட்டில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்றது நான் கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலேஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் டிஃபைன் பண்ணக்கூடிய ஆக்சலரேஷனை தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ்ன்னு சொல்லுவோம். ஓவர் சம் ஃபைனட் டைம் இன்டர்வல்ல வெலாசிட்டியோட சேஞ்சிங் ரேட்டை டிஃபைன் பண்ணுறோம்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் வெலாசிட்டி என்ன ரேட்டில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்றதை டிஃபைன் பண்ணுறோம்னா இட்ஸ் கால்ட் அஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். லெட்ஸ் சே தட் அதே கிராஃபை மறுபடியும் இன்னொரு டைம் பிளாட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் a VT கிராஃப். வெலாசிட்டிக்கும் டைமுக்கு ஒரு கிராஃப் பிளாட் பண்ணியாச்சு. அந்த கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டில் ரைட் ஐ வாண்ட் டு get the instantaneous acceleration. இது எப்படி கெட் பண்ணுறதுனா அந்த மூமெண்ட்டில் கூடிய பாடியோட வெலாசிட்டி வின்னு வச்சுக்கோங்க. இந்த மூமெண்ட்டுக்கு இன்ஃபைனட்ஸ்மிலினா பை தட் வேர்ட் நான் ரொம்ப ரொம்ப ஸ்மாலர் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கும் இன்ஃபைனட்ஸ்மெல் அப்படின்றது. அப்போ இந்த மூமெண்ட்டுக்கு இன்ஃபைனட்ஸ்மிலி ஸ்மாலராக இன்னொரு மூமெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மூமெண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் டி ப்ளஸ் டெல்டின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த மூமெண்ட்டில் அந்த பாடியோட வெலாசிட்டியை v plus del v ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்மால் டைம் இன்டர்வல் இருக்கு இல்லையா, அதாவது டீக்கும் நீங்கள் இந்த ஃபிகர் பார்த்தாலே தெரியும், டீயும் டி பிளஸ் டெல்டிக்கும் இடைப்பட்ட அந்த இன்டர்வல் இருக்குல்ல, இந்த இன்டர்வல் எப்படி இருக்கு, இட்ஸ் ஸோ ஸ்மால். கரெக்டா? அப்போ இந்த இன்டர்வல் ரொம்ப ஸ்மாலராக இருக்கிறப்போ இந்த ஸ்மாலர் இன்டர்வலில் நம்ம ஆவரேஜ் ஆக்சலேஷனை கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். எப்படி கெட் பண்ணலாம்? இந்த ரெண்டு டேட்டா பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சோன்னா ஸோ ஒரு கார்டு கிடைக்கும். அந்த கார்டோட ஸ்லோப்பை கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மால் டைம் இன்டர்வலில் அந்த பாடியோட ஆவரேஜ் ஆக்சலேஷன் கிடச்சிரும். That means average acceleration is equal to அந்த small time interval del v by del t கிடைச்சிரும். பட் நீங்க சொல்லலாம் இது இன்னமும் ஆவரேஜ் ஆக்சலேஷன் தானே, ஈவன் நீங்க இப்பயுமே ஒரு ஸ்மால் டைம் இன்டர்வல் தானே ஆவரேஜ் ஆக்சலேஷனை கெட் பண்ண, ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ல ஆக்சலேஷனை கெட் பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. சொல்லலாம் எஸ், பட் இந்த இன்டர்வல் இருக்கு இல்லையா, இந்த டெல்டின்ற இந்த இன்டர்வல், இதை நான் ஜீரோ அப்ரோச் பண்ண வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் கிராஃபில் நெருங்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. இது நெருங்கி வருது, இப்படி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் சிங்கிள் பாயிண்ட்ஸாக நெருங்கி வருதுன்னா அப்போ கிராஃபில் கூட இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் நெருங்கி வரும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் நெருங்கி வர்றப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் சிங்கிள் பாயிண்ட் மாதிரி ஆயிரும். அப்போ இந்த சிங்கிள் பாயிண்ட் வழியாக கர்வை டச் பண்ணிட்டு போகிற ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா ஒரு கர்வை ரெண்டு இடத்துல கட் பண்ணிட்டு போகக்கூடிய லைனை நம்ம கார்ட் டு த கர்வ்னு சொல்லுவோம். அதே கர்வை ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு போகக்கூடிய லைன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டேஞ்சன்ட் டு த கர்வ்னு சொல்லுவோம். அப்போ விடி கிராஃபோட ஒரு பர்டிகுலர் எந்த மூமெண்ட்டில் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலேஷன் வேணுமோ அந்த மூமெண்ட்டில் கர்வுக்கு டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா அந்த டேஞ்சன்டோட ஸ்லோப்பை கெட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலேஷன். இன் அதர் வேர்ட்ஸ், in the limit of del t tends to 0, இந்த இன்டர்வல் ஜீரோ அப்ரோச் பண்ணுறப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் நெருங்கி வரும். அப்போ டெல் வியும் குட்டியாகும், டெல் டியும் குட்டியாகும். பட் இது ரெண்டோட ரேஷியோ ஒரு ஃபைனட் வேல்யூவை கொடுக்கும். அந்த ஃபைனட் வேல்யூ தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். இன் அதர் வேர்ட்ஸ், இதை மேத்தமெட்டிக்கலி நம்ம டிவி பை டிடின்னு எழுதிக்கலாம். ஓகே, டி அப்படின்ற அந்த வேர்டோட மீனிங்னா இட்ஸ் இன்ஃபைனட்ஸ்லி ஸ்மாலர் சேஞ்ச் இன் வெலாசிட்டி, இன்ஃபைனட்ஸ்லி ஸ்மாலர் சேஞ்ச் இன் டைம். இது ரெண்டோட ரேஷியோ தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலேஷன் சொல்லுவோம். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி, ரைட்? அண்ட் விடி கிராஃபோட ஸ்லோப்பை நீங்கள் இப்போ கெட் பண்ணுறீங்க. விடி கிராஃப்க்கு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சு அந்த டேஞ்சன்டோட ஸ்லோப்பை கெட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்லோப் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எக்ஸாக்டாக இந்த மூமெண்ட் இருக்கு, இந்த மூமெண்ட்டில் கர்வுக்கு டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா அந்த டேஞ்சன்டோட ஸ்லோப் என்னது, ஸ்லோப்ன்றது அந்த லைனோட ஸ்டீப்னஸை மெஷர் பண்ணக்கூடிய பேராமீட்டர். இங்கே ரைஸே கிடையாது. அப்போ இந்த பர்டிகுலர் டைமில் இந்த லைனோட ஸ்லோப் என்னது, இந்த டேஞ்சன்டோட ஸ்லோப் என்னது, 0. தட் மீன்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலேஷன் அட் திஸ் மூமெண்ட் என்னது, 0. அண்ட் இந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கர்வுக்கு டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா அந்த டேஞ்சன்ட் எப்படி இருக்கு, அந்த டேஞ்சன்டோட ஸ்லோப் இட்ஸ் அ பாசிட்டிவ். ஸோ தட் மீன்ஸ் இந்த மூமெண்ட்ஸில், ஓகே, அதாவது இந்த மூமெண்ட் இருக்குல்ல, இந்த மூமெண்ட்டில் அந்த பாடியோட ஆக்சலேஷன் இஸ் பாசிட்டிவ்.
இதே இந்த மூமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க, இந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் எடுத்துக்கலாம். இந்த மூமெண்ட்ல கர்வுக்கு டேஞ்சன் வரைஞ்சிங்கன்னா அந்த டேஞ்சனோட ஸ்லோப்புன்றது இட்ஸ் நெகட்டிவ் பிகாஸ் திஸ் ஆங்கிள் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல கர்வுக்கு டேஞ்சன் வரைஞ்சிங்கன்னா அந்த டேஞ்சனோட ஸ்லோப் நெகட்டிவாக இருக்கு. தட் மீன்ஸ் இந்த மூமெண்ட்ஸில் ஓகே இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலேஷன்ன்றது நெகட்டிவாக இருக்கு. இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஐடியா ஸோ கிளியர்லி ரைட்? நம்ம இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலேஷன் அண்ட் ஆவரேஜ் ஆக்சிலேஷன் இது ரெண்டுக்குமான டிஃபரன்சஸை கிளியராக புரிஞ்சிட்டோம். இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விடி கிராஃபை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விடி கிராஃப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்படி இருக்கு ஒரு கிராஃப் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருந்தோம் டிஸ்பிளேஸ்மெண்டோட டைம் சேஞ்சிங் ரேட் இருக்கு இல்லையா, அதாவது பொசிஷனோட டைம் சேஞ்சிங் ரேட் அதான் என்னன்னு சொன்னோம், வின்னு சொன்னோம், அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு சொன்னோம். தட் மீன்ஸ் ds இஸ் ஈக்குவல் டு v இன்டூ டிடின்னு எழுதிக்கலாம். அதை இதை ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணோம்னா, அதாவது வெலாசிட்டியும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும். கரெக்டா? தட் மீன்ஸ் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் இடையில ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கீங்க. அப்போ இந்த கிராஃப்க்கு கீழே அடப்படக்கூடிய ஏரியாவை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஏரியா எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா இந்த பர்டிகுலர் டூரேஷன் ஆஃப் டைம்ல அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுக்கும். Is it possible for you to understand this? Of course, displacement நெகட்டிவாகவும் இருக்க முடியும். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்துக்கோங்க. இப்படி கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி. ஓகே, விடி கிராஃப் இது. ஸோ வெலாசிட்டி கேன் பி நெகட்டிவ் ஆல்சோ. அப்போ இந்த மாதிரி ஒரு விடி கிராஃப் இருக்குன்னா இந்த ஏரியா பாசிட்டிவ் ஏரியா, இந்த ஏரியா நெகட்டிவ் ஏரியா. ஸோ அப்போ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் மூமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவை கண்டுபிடிங்க, இந்த ஏரியாவை கண்டுபிடிங்க, இந்த ஏரியாவை அல்ஜிப்ரிக்லி மீன்ஸ் சைன் வைஸ், இட்ஸ் அ பாசிட்டிவ் ஏரியா, இட்ஸ் நெகட்டிவ் ஏரியா, சைன் வைஸ் ஆட் பண்ணுங்க. ஸோ தட் யூ மேக் கெட் தி ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். புரிஞ்சுதா? சப்போஸ் கொஸ்டின்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கல, டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ இந்த ஏரியாவும் டிஸ்டன்ஸ்ன்னு கேட்குறாங்கன்னா டிஸ்டன்ஸ் கேன் நெவர் பி a நெகட்டிவ் குவான்டிட்டி. கரெக்டா? அப்போ இந்த ஏரியாவோட வேல்யூவை மட்டும் எடுத்துக்கோங்க டிஸ்டன்ஸோட கால்குலேஷன்ஸ்க்கு. அப்போ இந்த ஏரியா பிளஸ் இந்த ஏரியா வேல்யூ வைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ மே ஏபிள் டு கெட் த டிஸ்டன்ஸ். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஐடியா ஸோ கிளியர்லி ரைட்? ஓகே, இந்த ஐடியா ஸோ கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா then we will move on to the next. ஸோ இப்போ வேரியஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மோஷன்ஸ்க்கு வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி இருக்கும், ஆக்சிலேஷன் டைம் கிராஃப் எப்படி இருக்கும், பொசிஷன் டைம் கிராஃப் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஸ்டடி பண்ணலாம். திஸ் இஸ் த எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஆர்ஜின்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு பாடி இருக்கு, மேபி ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரீ இருக்குங்க, ட்ரீ ஆர்ஜின்ல இருந்து ஒரு 10 மீட்டர் தூரம் தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ட்ரீயோட பொசிஷன் டைம் கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, the graph is going to be like this. டைம் ஜீரோவா இருக்கிறப்போ அந்த பாடி ஆல்ரெடி ஆரிஜின்ல இருந்து 10 மீட்டர் தூரம் தள்ளி இருக்கு. டைம் இப்போ எவால்வ் ஆகுது, டைம் ப்ராக்ரஸ் ஆகுது. பட் அந்த பாடி, அதாவது ட்ரீ மூவ் ஆகுது இல்லையா, ட்ரீ நீங்க 1 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் சரி, 2 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் சரி, ட்ரீ அதே இடத்துல தான் இருக்க போகுது. தட் மீன்ஸ் ட்ரீ அதோட பொசிஷனை மாற்றவே மாற்றாது. அப்போ இந்த மாதிரி ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பாடியோட எக்ஸ்டி கிராஃப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோன் பி a flat line. ஸோ இப்போ ஒரு ஃப்ளாட் லைன் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. முன்னாடியே சொல்லியிருந்தேன் எக்ஸ்டி கிராஃப், அதாவது பொசிஷன் டைம் கிராஃபோட ஸ்லோப்பு கெட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்லோப், ஓகே, ஸ்லோப் ஆஃப் த எக்ஸ்டி கிராஃப் என்னது, ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொன்னோம். தட் மீன்ஸ் இங்க இந்த ஃபிளாட் லைனோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a 0. தட் மீன்ஸ் the body is at rest. ஓகே, இந்த லைன் ஃபிளாட்டா இருக்கு, ஃபிளாட் லைனுக்கு ரைஸே கிடையாது இல்லையா, ரைஸே கிடையாதுன்னா அப்போ ஆப்வியஸா எவ்வளோ ரேஞ்ச் எடுத்துக்கிட்டாலும் ரைஸ் இல்லாத பட்சத்தில் ரைஸ் 0 by anything 0, ஆட்டோமேட்டிக்லி ஸ்லோப் ஆஃப் த எக்ஸ்டி கிராஃப் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க, at the same x axis எடுத்துக்கோங்க, this is the origin. இப்போ ஒரு கார் மூவ் ஆயிட்டு இருக்கு,
இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு கார் மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த கார் எப்படி மூவ் ஆகுதுன்னா, எவ்ரி 1 செகண்டுக்கு ஒன்ஸ் அது ஒரு 4 மீட்டர் ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல 4 மீட்டர் ட்ராவல் பண்ணிருச்சு. அடுத்த 1 செகண்ட்ல அனதர் 4 மீட்டர் ட்ராவல் பண்ணிருச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி எவ்ரி 1 செகண்ட் எலாப்ஸ் ஆக அது 4 மீட்டர் அந்த கார் ட்ராவல் பண்ணிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல அந்த பாடி ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணுதுன்னா இந்த மாதிரியான மோஷன் தான் என்னன்னு சொல்லுவோம், யூனிஃபார்ம் வெலாசிட்டி மோஷன் சொல்லுவோம். If your body covers equal displacement, first 1 secondல மட்டும் அது மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, 4 மீட்டர். அடுத்த 1 செகண்ட்ல அது மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, another 4 மீட்டர். அப்போ இந்த மாதிரி ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல அந்த பாடி ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரியான மோஷனை தான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி மோஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த மோஷனை நம்ம கிராஃபிக்கலா பிளாட் பண்ணலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க எக்ஸ்டி கிராஃப். ஸோ இதோட எக்ஸ்டி கிராஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூனோ டைம் 0வா இருக்கிறப்போ அந்த பாடி ஆரிஜின்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் முடி பெற்றப்போ அந்த பாடி 4 மீட்டர் தூரம் மூவ் ஆயிருந்தது. அடுத்த 1 செகண்ட் முடிஞ்சப்போ அந்த பாடி டோட்டலா 8 மீட்டர் மூவ் ஆயிருந்தது. ஓகே, அப்போ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம லைன் வரைஞ்சோன்னா வில் பி கெட்டிங் எ ஸ்லோப்டு லைன். அப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டி மோஷனை எக்ஸ்டி கிராஃப்ல இண்டிகேட் பண்றோம்னா வில் பி ஹேவிங் எ ஸ்லோப்டு லைன், sloped straight line. And of course இந்த லைனோட ஸ்லோப்பை நீங்க கெட் பண்ணீங்கன்னா you may get the average velocity. அப்போ இந்த லைனோட ஸ்லோப் எப்படி கெட் பண்ணுவீங்க, this is the rise, this is the range. What is the rise over the range? Rise is 8 meter, range is 2 second, you got a 4 meter by second. அப்போ இந்த பாடியோட ஆவரேஜ் வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a 4 meter by second வந்துடும். புரிஞ்சுதா? இன்னும் ஒரு பாடி யூனிஃபார்ம் வெலாசிட்டி கண்டிஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்க பட்சத்துல அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவோ அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும். நீங்க எந்த ஒரு மூமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டுக்கு நீங்க அந்த கர்வுக்கு டேஞ்சன் வரைஞ்சீங்கன்னா அந்த டேஞ்சன்டோட ஸ்லோப் என்னது, இந்த லைனோட ஸ்லோப் தான். தட் மீன்ஸ் ஒரு பாடி யூனிஃபார்ம் வெலாசிட்டி கண்டிஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கப்போ அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவோ அதுதான் அதோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும். Okay, is it possible for you to understand this? Okay, இதே மோஷனை நம்ம VT கிராஃப்ல இண்டிகேட் பண்ணா எப்படி இருக்கும்னு பாருங்களேன். the same மோஷனை நான் VT கிராஃப்ல இண்டிகேட் பண்றேன் அப்படின்னா டைம் 0வா இருந்தப்போ அந்த பாடியோட வெலாசிட்டி என்னது, 4 மீட்டர் பை செகண்ட், 4 மீட்டர் பை செகண்ட். ஓகே, at any moment நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, at any moment ஒரு பாடி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கண்டிஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னா அதோட வெலாசிட்டி டைமை பொறுத்து மாறாது. தட் மீன்ஸ் at any moment அந்த பாடியோட வெலாசிட்டி என்னது, the same 4 மீட்டர் பை செகண்ட் தான். அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கண்டிஷன்ல மூவ் ஆயிட்டு கூடிய பாடியோட VT கிராஃபை பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a flat line. இந்த flat lineோட ஸ்லோப் என்ன, ஸ்லோப் ஆஃப் த flat line, ஸ்லோப் ஆஃப் த VT கிராஃப் எதை ரெப்ரசன்ட் பண்ணும், ஸ்லோப் ஆஃப் த எக்ஸ்டி கிராஃப் எதை ரெப்ரசன்ட் பண்ண சொன்னேன், ஸ்லோப் ஆஃப் த எக்ஸ்டி கிராஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் த VT கிராஃப் எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். தட் மீன்ஸ் இங்க இந்த லைனோட ஸ்லோப் 0வா இருக்க பட்சத்துல ஆவரேஜ் ஆக்சலரேஷன் என்னது, 0. இப்போ ஒரு பாடி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கண்டிஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கப்போ அதோட ஆக்சலரேஷன் என்னது, 0. ஓகே, இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இப்போ இந்த மோஷன் எடுத்துக்கோங்க, ஒரு பாடி கண்டினியூஸோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நான் இந்த பென்னை ட்ரா பண்றேன் அப்படின்னா அந்த பென் கீழே விழுகிறப்போ ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல அதோட ஸ்பீட் 0வா இருந்த ஸ்பீட் 9.81 மீட்டர் பர் செகண்டா மாறி இருக்கும். அடுத்த 1 செகண்ட்ல இது மாதிரி டபுள் ஆயிருக்கும், அடுத்த 1 செகண்ட்ல இது மாதிரி ட்ரிபிள் ஆயிருக்கும். அப்போ வெலாசிட்டி டைமை பொறுத்து ஈக்குவல் மேனர்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இல்லையா. இந்த மாதிரியான மோஷனை நம்ம யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன் சொல்லுவோம். இப்போ இதை கிராஃபிக்கலா பிளாட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இதை எக்ஸ்டி கிராஃப் வரைகிறோம்னா எக்ஸ்டி கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பாடி ஃபால் ஆயிட்டு இருக்கு, அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு வித் டைம். அப்போ இதோட எக்ஸ்டி கிராஃப் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த எக்ஸ்டி கிராஃப் இஸ் கோயிங் டு பி a curved one. இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல அது மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட அடுத்த 1 செகண்ட்ல மட்டும் அது மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, இட்ஸ் மோர்.
புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல இவ்வளவு தான் மூவ் ஆயிருக்கு, அடுத்த 1 செகண்ட்ல இவ்வளவு மூவ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இதோட வெலாசிட்டி கண்டினியூஸா டைமை பொறுத்து கூட்டிட்டே இருக்கனால எக்ஸ்டி கிராஃப்ல நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்றப்ப எப்படி இருக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி கர்வ். ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் கண்டிஷனில் ஒரு பாடி மூவ் ஆயிட்டு இருக்குன்னா அதோட பொசிஷன் டைம் கிராஃப் இஸ் கோயிங் டு பி a curved one. அப்போ இந்த மாதிரி கர்வ் இருக்குன்னா எனக்கு இந்த கர்வுக்கு ரைட் ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல நம்மளால ஆவரேஜ் வெலாசிட்டியை டிஃபைன் பண்ண முடியும், ஆவரேஜ் ஆக்சலேஷனை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் இது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்னு வச்சுக்கோங்க. இது டீன்ற மொமெண்ட், இது டி பிளஸ் டெல் டீன்ற மொமெண்ட். இந்த மொமெண்ட்ஸில் இந்த 2 டைம் இன்டர்வலுக்கு இடையில நான் 2 டேட்டா பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? கார்ட் டு த கர்வ் கிடைச்சிடும். அந்த கார்டோட ஸ்லோப்பை கெட் பண்ணிட்டேன்னா ஸ்லோப் ஆஃப் திஸ் கார்டு என்னது? திஸ் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. கரெக்டா? உங்களுக்கு அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் வெலாசிட்டி மாறிட்டே இருக்கலாம், பட் அந்த டியூரேஷன் ஆஃப் டைம் இன்டர்வல்ல ஓவரால் rapidity ஆஃப் மோஷனை இண்டிகேட் பண்றது இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி தான். ஓகே, அண்ட் சிமிலர்லி த சேம் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷனை நம்ம விடி கிராஃப்ல இண்டிகேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. த விடி கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன், யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷனோட வெரி டெஃபினேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடியோட வெலாசிட்டி ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல ஈக்குவல் மேனர்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த மாதிரியான மோஷனை தான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன் சொல்லுவோம். நான் இப்போ இந்த பென் டிராப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல அந்த பாடியோட வெலாசிட்டி 9.81 மீட்டர் பை செகண்டாக மாறிச்சு. அடுத்த 1 செகண்ட்ல அது டபுள் ஆச்சு, 19.6 மீட்டர் பை செகண்ட். இது மாதிரி அடுத்த 1 செகண்ட் லாப்ஸ் ஆனோடனே இது மாதிரி ட்ரிபிள் ஆச்சு, 9.81 மாதிரி ட்ரிபிள் ஆச்சு. இந்த மாதிரி வெலாசிட்டி ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல, அது எவ்வரி 1 செகண்ட் எலாப்ஸ் ஆக வெலாசிட்டி 9.81 ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி வெலாசிட்டி ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல ஈக்குவல் மேனர்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது மாதிரியான மோஷனை தான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் சொல்லுவோம். இதோட விடி கிராஃப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a sloped line. அப்போ ஸ்லோப்டு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் விடி கிராஃப்லனா இட்ஸ் கோயிங் டு பி த ஸ்லோப்டு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்லோப்டு ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் வேல்யூ கெட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோப் ஆஃப் த விடி கிராஃப் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆக்சிலரேஷன். தட் மீன்ஸ் ரைஸ் என்னது? இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸோ வாட்ஸ் த ரைஸ்? 9.6 மீட்டர் பை செகண்ட். What's the range? 2 seconds. அப்போ ஆவரேஜ் ஆக்சிலேஷன் பார்த்தீங்கன்னா 9.6 by 2, you got a 9.81 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் வந்துடும். இதுதான் ஆவரேஜ் ஆக்சிலேஷன் ஆஃப் த ஃபாலிங் பாடிஸ். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, ஓகே, நான் இங்கே இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். விடி கிராஃப்க்கு கீழே அடப்படக்கூடிய ஏரியா எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். ரெமெம்பர் தட். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. விடி கிராஃப்லேருந்து நம்மளால 2 டேட்டாஸ் எடுக்க முடியும். ஒன்று இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலேஷன் ஆர் ஆவரேஜ் ஆக்சிலேஷன் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று விடி கிராஃபோட கீழே அடப்படக்கூடிய ஏரியாவை கண்டுபிடிக்கிறது மூலமா உங்களால டிஸ்பிளேஸ்மெண்ட் கெட் பண்ண முடியும். ஸோ இந்த டூ டேட்டாஸையும் உங்களால் விடி கிராஃப் வந்து கெட் பண்ண முடியும். ஒரு பாடி இப்போ நான் யூனிஃபார்ம் மேனரில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சிலேஷனே டைமை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஓகே, இந்த மூமெண்ட்டில் ஒரு ஆக்சிலேஷன் இருக்குன்னா அடுத்த மூமெண்ட்டில் வேற ஒரு ஆக்சிலேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மோஷனை நம்ம கிராஃபிக்கில் விடி கிராஃபில் பிளாட் பண்ணுறோன்னா ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல ஈக்குவல் மேனரில் ரைஸ் ஆகாது, அன்ஈக்குவல் மேனரில் ரைஸ் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி விடி கிராஃப்ன்றது இட்ஸ் கோயிங் டு பி a curved one. இந்த கர்வ்டில் ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் ஆஃப் டைமில் நம்மளால as is well ஆவரேஜ் ஆக்சிலேஷனை டிஃபைன் பண்ண முடியும் by joining the data points through a line. இந்த லைனோட ஸ்லோப்பை கெட் பண்ணீங்கன்னா the slope of this chord is equal to average acceleration. Okay, so that is இது என்னது? இது v plus del v ன்னு வச்சுக்கோங்க, இது v ன்னு வச்சுக்கோங்க. That means the rise is del v, the range is del t, average acceleration is del v by del t ன்னு வந்துடும்.
Okay, this is average acceleration expression. நீங்க instantaneous acceleration get பண்ணாலும் the same non-uniform accelerated motionsக்கு get பண்ண முடியும். நம்ம previously யூஸ் பண்ண அதே definitions வச்சு நீங்க இதை புரிஞ்சுக்க முடியும். Average non-uniform accelerated motion இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல எனக்கு instantaneous acceleration வேணும்னா அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல கர்வுக்கு டேஞ்சன்ட் வரீங்க. அந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் தான் ரைட், ஸ்லோப் ஆஃப் the tangent to the curve is equal to A instantaneous. Okay, so இந்த மாதிரி தான் உங்களால VT graph, XT graph and AT graph, acceleration time graph indicate பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. AT graph. நான் ஆல்ரெடி சொன்னேன் acceleration is equal to the time rate of change of velocity ன்னு சொன்னேன். That means A into dt is equal to dv ன்னு வந்துரும். கரெக்டா? அப்போ acceleration time graph வரைகிறோம். ஏதோ ஒரு பர்டிகுலர் மோஷன்ஸ்க்கு இந்த மாதிரி வரையணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க கிராஃப். இந்த கிராஃப்ல கீழே அடப்படக்கூடிய ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏரியா இன்டு டைம் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ ஏடி கிராஃபில் அடப்படக்கூடிய ஏரியான்றது சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியை ரெப்ரசன்ட் பண்ண போகுது. இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ஐடியாஸ் ஸோ கிளியர்லி, ரைட்? நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி இந்த ஐடியாஸை வச்சுட்டு நம்ம கைனமெட்டிக் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.